ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே மலைவாழ் கிராமங்களுக்கு பேருந்து வசதி கோரி பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம், தருமபுரி மாவட்டங்களை இணைக்கும் எல்லை பகுதியான சேலூர் பிரிவு சாலையில் மாங்கடை மலைவாழ் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் அரசு பேருந்து மற்றும் தனியார் கல்லூரி பேருந்துகளை சிறைப்பிடித்து சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். மோட்டுவளவு, மாங்கடை, மண்ணூர், கோவிந்தன்கடை, அம்மாபாளையம், குணக்காடு, கல்நாடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு பேருந்து வசதி வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்தனர். இதுகுறித்து மலைவாழ் மக்கள் தெரிவிக்கையில், பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவ மாணவிகள் தினமும் மண்ணூர் கிராமத்திற்கு சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் சென்று வர வேண்டிய நிலை இருப்பதாக தெரிவித்தனர். வனப்பகுதி வழியாக பயணம் செய்ய வேண்டியதால் வனவிலங்குகள் அச்சுறுத்தும் அபாயகரமான சூழ்நிலை நிலவி வருவதாகவும் கூறினர். மேலும் மருத்துவ வசதி பெற ஆரூர் அல்லது வாழப்பாடிக்கு 35 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருப்பதாகவும், போக்குவரத்து வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் உயிரிழக்கும் அபாயமும் ஏற்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். இது தொடர்பாக அமைச்சர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். பொங்கல் பண்டிகைக்குள் பேருந்து வசதி ஏற்படுத்தப்படாவிட்டால் 2000க்கும் மேற்பட்ட மக்கள் சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்ட அரசு ஆவணங்களை அரசுக்கே திருப்பி அளிப்போம் என மலைவாழ் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.